மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய பைசன் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர், கபடி மேலே பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர், அந்த ஊரில் அவங்க அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கலவரங்கள் இடர்கள்லாம் தாண்டி அவர் எப்படி ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ட்ரெய்லர் வந்தப்போவே இந்த படத்துடைய கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாரி செல்வராஜை வந்து கிண்டல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கதை. ஆனால் இந்த கதைக்குள்ளே என்னென்ன மாதிரியான நுணுக்கமான அரசியல் விஷயங்கள் இருக்கட்டும், இல்லை வந்து உணர்வு பூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், அதை எதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரில்லியன்சி. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்ப்போம். அண்ட் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, மாரி செல்வராஜ் ஏன் திரும்ப திரும்ப இதே மாதிரியான ஒரு கதை எடுக்கிறாரு, வெவ்வேறு களங்களாக இருந்தாலும் அவருடைய கதையின் அடிநாதம் ஒன்றா தான் இருக்குது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. முதல்ல அதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப சாதிய ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு நியூஸ் சேனலில் பார்க்கும்போது ஏன் இந்த நியூஸை திரும்ப திரும்ப போடுறீங்க, ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, போர் அடிக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அது சமூகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு இழிவு, ஒரு கீழ்மைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து திரும்ப திரும்ப பேசுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போதும் நம்ம மனசுக்குள்ளேயும் சரி, நம்ம சமூகத்துலேயும் சரி, நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்னா உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சினிமா பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த சாப்டர் நீங்கள் விவாதிக்க உங்களுடைய சிந்தனை வந்து இது சார்ந்து இருக்கக்கூடிய விவகாரங்களில் உங்களுடைய சிந்தனை அடுத்த கட்டத்தை அதை தீர்வை நோக்கி செலுத்தும். ஸோ அந்த தீர்வை நோக்கி செலுத்தப்படுறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பேசி தான் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கணும். ஸோ ஒரே கதை எடுக்கிறது வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்டாக இல்லை இந்த படத்தில். முதல்ல இந்த படத்துடைய கான்ஃப்ளிக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஸ்பாய்லர் அலர்ட், இந்த வீடியோ ஃபுல்லாகவே படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து பேச போகிறோங்கிறதுனால ஸ்பாய்லர் அலர்ட் இப்போவே சொல்லிடுறேன். ஒரு ஆடு வந்து ஒரு ஆள் மேலே பஸ்ஸில் மூத்திரம் பெஞ்சிருது. இப்போ இங்கேருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மூத்திரம் பெஞ்சதுனால யார் காலில் மூத்திரம் பெஞ்சதோ அந்த ஆள் என்ன பண்ணுறான், கோவத்தில், அது ஒரு கலவரம் சண்டையாக மாறுது, கோவத்தில் கத்தி எடுத்து அந்த ஆடை குத்தி கிழிச்சிட்றான். ஸோ அவன் வந்து தன்னுடைய கோவத்தை கூட கட்டுப்படுத்த முடியாமல் கத்தி எடுத்து அந்த ஆட்டை கொலை பண்ணி தூக்கி வீசி எறிகிறானா, அவன் எப்பேற்பட்ட ஜாதி வெறியனாக இருப்பான் பார்த்துக்கோங்க. அங்கேருந்து தான் பைசன் படத்துடைய கதையே ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக மாரி செல்வராஜோடைய படத்தில் ஒரு எஸ்தட்டிக் இருக்கும். என்ன எஸ்தட்டிக்னா, மனிதர் அல்லாத ஒரு கதாபாத்திரம் மாரி செல்வராஜோடைய படங்களில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். நம்ம மாரி செல்வராஜோட ஃபஸ்ட்டு படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தது. கருப்பியோட மரணம் நம்மளுக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருந்தது அப்படிங்கிறத நம்ம பரியரும் பெருமாள்லேயே பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் காலமாடன் அப்படிங்கிற ஒரு ஆட்டை வந்து இந்த மாதிரி கொன்று தூக்கி எறியும் போது அங்கே தான் சத்தியம் வாங்குறாரு. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா, இனிமேல் இந்த கபடின்லாம் சொல்லிட்டு ஊர்மேய மாட்டேன் சத்தியம் வாங்குறாருல, அங்கேருந்து தான் இந்த கான்ஃப்ளிக்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொதுவாக மாரி செல்வராஜ் படங்களில் இருக்கக்கூடிய அந்த நான் ஹியூமன் கேரக்டர்ஸ், இப்போ நீங்கள் கர்ணனில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கழுதை ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். அது ஒரு எஸ்தட்டிக்கலாக இருக்கும் அது ஃபிலிமாக பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையில் ஒரு முக்கியமான பிடி சார் வராரு. அந்த பிடி சார் தான் வந்து ஒரு ஐடல் கோச்சாக இருக்கார். ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, நீ எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், நீ வந்து எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத வந்து துரு விக்ரம்க்கு வழி நடத்தக்கூடிய ஒரு மென்டாராகவுமே ஒரு கோச்சாகவுமே ஒரு ப்ளஸ் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பிடி சாராகவுமே வராரு. ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. இந்த பசங்களாம் கபடி விளையாடுறதுக்கு முன்னாடி பசங்களுடைய கைகளில் கட்டப்பட்டிருக்க கயிறுகள்லாம் கட் பண்ணுறாரு. பொதுவாக ஸ்போர்ட்ஸில் அது நடக்கிறதா என்ன, கயிறு ஏதோ இழுத்து ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் கட் பண்ணப்படக்கூடிய கயிறுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி கயிறுகள். வெவ்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய ஜாதி கயிறுகளில் அந்த பிடி சார் கட் பண்ணி விட்டுட்டு அவங்கள கபடியோட களத்தில் அனுப்புகிறாரு. அது ஒரு சின்ன மாண்டேஜாக வரும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கட் பண்ணக்கூடிய அந்த கயிறில் தலித் கயிறும் இருக்குது. ஸோ அது வந்து துரு விக்ரம் கையில் இல்லை, அது ஒரு விஷயம். பட் அவர் வந்து பொதுவாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் என்ன சாதிகள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கோ அந்த கயிறெல்லாம் வெட்டுறாரு. கூடவே தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நிறத்தோடைய கயிறையுமே வெட்டுறாரு. அப்போது என்ன மீன் பண்ணுது இந்த ஷாட்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுன்னு வந்துட்டா, மைதானம்னு வந்துட்டா ஜாதியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாதுங்கிறது தான் இந்த ஷார்ட் இது பண்ணுது. உனக்கு வந்து நீ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் காலடி எடுத்து வச்சிட்டனா இந்த ஜாதி மதம் இதெல்லாம் தூக்கி போட்டு வெளியில் போட்டு உள்ளவா அப்படிங்கிறத வந்து
ரொம்ப அழுத்தம் திருத்தமாலாம் சொல்லலை, ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். ஸோ எனக்கு அங்கேருந்து ஒரு ஷாட் இருக்கும்ல, நம்ம ஒரு சீரியஸான படத்தை பார்க்குறோம், நம்ம சாதாரண படத்தை பார்க்கல அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக நான் அதை பார்த்தேன். அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. அந்த சின்ன சின்ன குறைகள் என்னங்கிறத நம்ம பேசுவோம். குறிப்பாக சொல்லணும்னா படத்தில் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, துரு அண்ட் அனுபமா, அவங்களுடைய சின்ன வயசு கேரக்டர் போர்ஷன்ஸை காட்டுறாங்க. சின்ன வயசில் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப டார்க்காக இருக்கிறாங்க, பட் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரொம்ப ஃபேர் ஆகுறாங்கங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன கேஸ்டிங் இல்லாஜிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ தட் அந்த சைல்ட்ஹுட் லவ் ஒன்று காட்டுறாங்க. அந்த காதல் கதைகள் வந்து தேவையற்ற ஒரு காதல் கதையாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக உனக்கு எப்போத்துலேருந்து கிட்டா மேலே காதல், கிட்டானா துரு, எப்போத்துலேருந்து உனக்கு கிட்டா மேலே காதல்னா சின்ன வயசுலேருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு. பட் அவங்க கட் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வராங்க சின்னதாக. அது ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, பட் ஸ்டில் அது போயிட்டு வராங்கல்ல, அது ஒரு அன்வான்ட் திரைமொழியாக எனக்கு பட்டுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே அது டேரக்டரோட கால் தான் வச்சுக்கோங்க. ஏன் அது போனால் அது படம் நெடுக்க அது எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஏன் அங்கே போனோம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஃப்ளாவாக நான் பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான ஃப்ளா என்னென்னா, முதல் பாதி முழுக்கவே ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாடாக இருந்ததாக எனக்கு பட்டுச்சு. இப்போது ஒரு நிறைய ரிப்பீட்டேட்டிவான சீன்ஸ், இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஸ்பாய்லர் அலர்ட்டோடவே சொல்லணும்னா, பசுபதி வந்து துருவோட தந்தையாக நடிச்சிருக்காரு. பசுபதிக்கு இருக்கக்கூடிய மோட்டோ ஒன்று தான், என் பையன் படித்து உருப்பிடணும், வன்முறைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பசுபதி கேரக்டரோட மோட்டோவாக இருக்குது. ஆனால் துருவுக்கும் அந்த மோட்டோ தான், நான் ஒரு கபடி பிளேயர் ஆகணுங்கிறத துரு கேரக்டரோட மோட்டோவுமே இருக்குது. ஆனால் அவருடைய அப்பாவை ஒருத்தவங்க அடிக்கிறாங்க இல்லை இல்ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மகனாக அவன் வந்து அந்த இடத்துல எதிர்த்து சண்டை போடுறது எல்லா மகனுமே அதை தான் பண்ணுவான். ஆனால் அவன் வாழக்கூடிய சூழலில் அவன் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை பார்க்கும்போது அது அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையை கொண்டு வரோங்கிற அவேர்னஸ் தந்தைக்கு இருக்குது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இந்த கான்ஃப்ளிக்ட் புரிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப வழக்கமானது. ஆனால் இது திரும்ப திரும்ப வருது. முதல்ல பார்த்தா இந்த ஆடு வந்து மூத்திரம் பெஞ்ச சீனில் வந்து அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க, அதனால் இவன் திரும்ப அடிக்கிறான். அதுக்கு அடுத்ததும் பார்த்தா அவங்க அப்பாவை வேறு யாரோ அடிக்கிறாங்க, இவன் திரும்ப அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பிடி சார் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இவன் திரும்ப அடிக்கிறான். ஸோ திரும்ப 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 இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபைட் சீன்ஸ் வருது படத்தில். எல்லா ஃபைட்டுமே இதன் நோக்கத்தோடு தான் வருது. தனக்கு வேண்டிய ஒருத்தனை எதிராளியை அடிக்கும் போது துருவிக்ரம் அவர்கள் அவங்கள திருப்பி அடிக்கிற சீன் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஸோ கதை வந்து முதல் பாதியில் டெவலப்பே ஆகலை, திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, எல்லா கேரக்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு முதல் பாதி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு முதல் பாதி எடுத்துக்கிட்டாங்களே தவிர்த்து முதல் பாதியில் விறுவிறுப்பாக வேறு எந்த விஷயங்களுமே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃப்ளாவாக பட்டுச்சு. ஸோ எனக்கு முதல் பாதி முடிஞ்சோன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஜோனை நோக்கி தான் போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக வெளியான தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். முதல் பாதி ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்த பெரும்பாலான தமிழ் படங்களுக்கு இதுதான் ரிவ்யூ. ஆனால் இந்த படத்தில் அப்படியே உல்டாவா, ஃபஸ்ட்டு பாதி கொஞ்சம் ஃப்ளாடான ரைட்டிங்கோடவும் செகண்ட் ஆஃப் ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு படமாகவுமே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சில ஃப்ளாஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ளா சொல்லணும்னா, ஹீரோக்கு வந்து ஒரு கட்டத்தில் கை அடிபட்டுருது. கை அடிபட்டிருந்தாலும் கட்டு போட்டுட்டு அவர் கபடி விளையாடுறாரு. கபடி அந்த மேட்ச் 40 நிமிஷம் கொண்ட மேட்ச் விளையாடுறாரு. அந்த கேமில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ எந்த டீமுக்கு விளையாடுறாரோ, வனத்தி பி டீம் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக விளையாடுறாரு. அந்த வனத்தி பி டீமுக்காக எடுக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையுமே ஹீரோ ஒருத்தராகவே உடஞ்ச கையோடு எடுத்து வாங்கி கொடுக்குறாரு. ஸோ எனக்கு யூஸ்வலாகவே இந்த ஸ்போர்ட்ஸ் படங்களில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளூ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ ஸ்டாரில் வந்து ஸ்டிக்கை வச்சு 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கேம் அது. ஒரு ஸ்டெம்பை வச்சு 6 அடிப்பாங்க. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதுவும் ஸ்டிச் பாலில் பாசிபிளே கிடையாது. ஈவன் நீங்கள் லப்பர் பந்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட அதில் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பேடே இல்லாமல் 99 ரன் இன்னும் அடிப்பார். செஞ்சுரி மிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த வகையில் அது 99 ரன் ஆடுற அளவுக்கு ஒருத்தன் வந்து களத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு காலில் ஒரு பந்து கூட படாமல் இருக்குங்கிற லாஜிக்லாம் நம்மளுக்கு யூஸ்வலாக வரக்கூடியது தான், செருப்பு இல்லாமல் ஸ்டம்ப் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த படத்துலையுமே கட்டு போட்டுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ தன்னுடைய அணிக்காக எல்லா புள்ளிகளையுமே ஒரு ஆளாக வாங்கி கொடுத்து, வேறு யாருமே அந்த டீமில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஐ மீன் 2 கையுமே நல்லா இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ளாடு, இவர் மட்டும் அவ்வளோ அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்குல்ல, ஹீரோ ஒருத்தனாகவே நின்று அங்கே ஜெயிச்சு கொடுக்குறாங்கிறத பார்க்கும்போது அது ஒரு நம்ம பழைய எம்ஜிஆர் படங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எம்ஜிஆர் ஒரே ஆளாக நின்று எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சாருங்கிற மாதிரி. அதை நான் ஏன் வந்து ஒரு மாரி செல்வராஜ் படத்தில் எனக்கு ஏன் அப்படி ஒரு திரைமொழி வேணும், நான் வேறு ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவருடைய படங்களுக்கு வரேன். ஸோ இங்கேயுமே அந்த ஹீரோ வர்ஷிப் திரும்ப திரும்ப இருக்குது. ஈவன் நீங்கள் கிளைமேக்ஸில் ஒரு கபடி மேட்ச் நடக்கும், இந்தியா பாகிஸ்தான் கபடி மேட்ச் நடக்கும். அங்கேயுமே துருவிக்ரம் அண்ட் அந்த டீமோட கேப்டன் ரத்னம்னு ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாயிண்ட்ஸ் வாங்கி தராங்க. ஸோ ஒரு கபடி டீமில் ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா இந்த திரைப்படம் என்ன பண்ணுதுன்னா,
இந்த திரைப்படத்துக்கு எந்த கதாபாத்திரங்கள் முதன்மையோ அந்த கதாபாத்திரங்கள் மட்டும் நல்லா விளையாடினா போதும் அப்படிங்கிற ஒரு கால் எடுத்திருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கான அழகு கிடையாது. அண்ட் எக்ஸ்கியூசஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி மாரி செல்வராஜ் வந்து இது ஒரு இன்டர்வியூவில் இதை நான் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக பார்க்கவே இல்லை, இது ஒரு ட்ராமா ஃபிலிம் தாங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணி நீங்கள் ஒரு 2.25 மணி நேரம் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட சரிக்கு பாதி வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுங்கிறதுனால இதை ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக கன்சிடர் பண்ணாமலும் இருக்க முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து தான் நான் இந்த கிரிட்டிசிசமே சொல்கிறேன். மற்றபடி படத்தில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த படத்தில் அமீருக்கும் லாலுக்கும் ஒரு 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 கிளாஷ் ஒன்று வருது. என்ன கிளாஷ்னா, அமீர் வந்து பாண்டியராஜனாகவும் லால் வந்து கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு தலைவர்கள், ஒரு இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள்னு கூட சொல்லலாம் இவங்கள. இதில் குறிப்பாக லால் வந்து ஒரு நிலக்கிழாராக ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கதை இருக்குல்ல, இது வந்து நிஜமாலே நடந்த கதை. தென் மாவட்டங்களில் நிஜமாலே நடந்த ஒரு கதை. பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா பசுபதி பாண்டியன் அவர்களும் பண்ணையார் அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு கலவரத்தை, ஒரு கிளாஷ், ஒரு பெரும் கிளாஷை மீன் பண்ணி தான் இந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. பசுபதி பாண்டியனா அமீர் அவர்களும், பண்ணையாரா லால் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அந்த தென் மாவட்டங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலே அது ஒரு மிகப்பெரிய கலவரங்களுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நடக்கும். ஆக்சுவலி நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது, ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும். பார்த்தா அது பெரிய இப்போ இந்த 2 நான் சொன்ன பசுபதி பாண்டியன் பண்ணையார் கிளாஷ் இருக்குல்ல, இந்த கிளாஷ்னால பல கொலைகள் நடந்திருக்கு, பல பேர் இறந்துருக்காங்க இந்த கலவரம்னா அந்த ஈகோ கிளாஷ் தான், போர் கலவரம் மாதிரி கிடையாது. ஸோ அதை மையப்படுத்தி மாரி செல்வராஜ் இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிமிலராக பயோபிக் மாதிரி தான். இப்போது உதாரணமாக சொல்லணும்னா பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தருடைய மகளால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த விஷயத்தை இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணையார் இருக்கார் இல்லையா, பண்ணையார் வந்து எக்மோரில் என்கவுண்டர் செய்யப்படுறார் ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில். ஆனால் இங்கே இந்த கதைக்கு எப்படி மாற்றிருக்காங்கன்னா, இந்த படத்தில் அமீரோடைய கதாபாத்திரம் இறந்ததுனால, கொல்லப்பட்டதுனால இங்கே அதுக்கான என்கவுண்டராக பண்ணுறதா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கதைக்கு புனைவுக்காக திரிக்கப்பட்டு, ஆனால் இந்த நிஜ மனிதர்களோட வாழ்க்கையை காட்டியிருக்காங்க. இந்த கதாபாத்திரங்கள் இல்லைனா கூட இந்த படத்தை எடுத்துருக்க முடியும், ஒரு லப்பர் பந்து மாதிரியான ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எடுத்துருக்க முடியும். ஆனால் மாரி செல்வராஜ் இந்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து இதை ஒரு முக்கியமான கதையை வச்சதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கலவரத்துக்கு மத்தியிலையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் முன்னேறி இந்தியாவுக்காக விளையாடி கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கான், அர்ஜுனா அவார்டு ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறத அந்த ஹைட்டை காட்டணுங்கிறதுக்காக தான். உதாரணமாக ஒரு வசனம் கூட வரும், ஒரு வேலியை உடச்சிட்டு வெளில போகிறவனுக்கு இருக்கக்கூடிய திமிரை விட வேலியே போட முடியாத உயரத்துக்கு ஒருத்தன் போகிறான் பாருங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய திமிர் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அமீர் ஒரு வசனம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அழுத்தத்தை காமிக்கிறதுக்காக இந்த கதாபாத்திரங்களை காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கதாபாத்திரங்களில் ஒரு கிரே ஷேட் இருக்குது. உதாரணமாக இப்போது அமீர் வந்து நல்லவராக அறிமுகப்படுத்தப்படுறார், லால் வில்லனாக அறிமுகப்படுத்தப்படுறார். கதையில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, செகண்ட் ஹாஃபில் லால் நமக்கு நல்லவராக தெரிய ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அமீர் ஒரு சிச்சுவேஷனில் துருவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு செயலை செய்யும் போது அமீரோட ஷேட் வந்து லைட்டாக வில்லனாக மாறுது. ஸோ அந்த ரைட்டிங் இருக்குல்ல, ஒரு 2 இயக்கத்தில் ஒரு ஜாதி இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை முதன்மைப்படுத்தி மாரி செல்வராஜ் ஒரு கதாபாத்திரங்களை எழுதும் போது ஒருத்தரை முற்றிலும் நல்லவராகவும் காட்டாமல், ஒருத்தரை முற்றிலும் கெட்டவராகவும் காட்டாமல், இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டதையும் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதையும் அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமாக மாரி செல்வராஜ் எவ்வளவு பக்குவப்பட்ட இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஒரு சீக்வன்ஸை சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து தலித். ஆனால் ஹீரோவுக்கு வந்து ஹீரோவோட முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஜாதிகள் வந்து ஒருத்தர் நாடாராகவும் ஒருத்தர் வன்னியராகவும் இருக்கார். அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு டயலாக் கூட வரும், ஒரு பசுபதிக்கு வந்து லால் வந்து ஒரு ப்ரப்போசல் வைப்பார், உன் பையன் என் டீமுக்காக என் கிளப்புக்காக ஆடணுன்ட்டு. அப்போ லாலுக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் வந்து லைக் அவங்க ஆண்ட சாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமில் இருக்கிறதுனால என் பையனோடைய ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு, அப்போ லால் வந்து நீங்கள் எந்த ஆளுங்கள்லாம் பார்த்து கூப்பிடல, உன் பையனுடைய கேமை பார்த்து தான் கூப்பிட்றேன், உன் பையனுக்கு நான் உத்தரவாதம், உன் பையன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போது பசுபதி அவர்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வருது, நம்ம பையனை அனுப்பலாமா வேண்டாமான்ட்டு. அப்போது பசுபதியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னதான் இந்த 2 சமுதாயத்துக்குள்ளே சண்டை நடந்தால் கூட அவங்க நம்ம ஊருக்கு வராமல் இருக்காங்களா, நம்ம அவங்க ஊருக்கு போகாமல் இருக்குமா, வியாபாரம் நடக்காமல் இருக்கா, ஏதாவது கெட்டு போயிருக்கா? அப்படிலாம் கிடையாது. என்னதான் இப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் மனுஷாளுங்க வந்து டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும், ஒருத்தனுக்கு ஒத்தாசையாக தானே இருந்துகிட்டு இருக்கோம், அப்படி தானே வாழ்ந்து ஆகணும், ஒரே ஊருக்காரங்களாக ஆகி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு வசனம் சொல்கிறார். அந்த கோடிபெண்டன்சி இருக்குல்ல, நீ என்ன தான் கேஸ்டால் அடிச்சுக்கிட்டா கூட ஹியூமன் பீயிங்கிறவன் ஒரு சோஷியல் அனிமல், அவன் அந்த கோடிபெண்டன்சியோட தான் வாழ்ந்து ஆகணும், அப்படி தான் வாழணும். அப்படிங்கிறதுனால
அது உடைக்கிற இடம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோ வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரோ ஒரு தலித் பையன் ஒரு தலித் ஹீரோ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை வந்து ஒரு மாரி செல்வராஜ் இந்த படத்தில் பேசியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். மாரி செல்வராஜோடைய ரைட்டிங் மாதிரி இந்த படத்தில் வேறு என்னென்னலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக். ஸோ நிவாஸ் கே பிரசன்னா உண்மையிலே அவர் எவ்வளோ டேலண்டடான மியூசிஷியன் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓஎஸ்டி வந்து பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷ் நாராயணனோட சாயலில் தெரிஞ்சுது. வடச்சென்னையோட இன்டர்வல் பிளாக்கோட மியூசிக்லாம் கொஞ்சம் இங்கே லைட்டாக அந்த வாடை அடித்தா கூட சாங்ஸில் ரொம்பவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக தீக்கொளுத்திங்கிற பாட்டு, அந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதம் அவ்வளோ ஏஸ்தட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ நிவாஸ் கே பிரசன்னாக்கு இது உண்மையிலே ஒரு 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 கெரியர் பிரேக்கிங் படம் தான் சொல்லணும். அடுத்ததாக துருவ் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ். துருவ் வந்து அவருடைய அறிமுக படம் அப்படி தான் அவர் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. உண்மையிலே அப்படி என்ன சொல்கிறது, பேட்சில் குத்திக்கலாம், இது என்னோடய டெபியூட் ஃபிலிம்னு சொல்லிட்டு பேட்சில் குத்திக்கலாம். அவ்வளோ ப்ரௌடாக துருவ் விக்ரம் அவர் எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் நான் பைசன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த மூலை முடுக்கில் வேணாலும் காட்டலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ரைட்டிங்காக சில ஃப்ளாஸ் இருந்தது. மற்றபடி மாரி செல்வராஜுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்களை நம்ம சந்தேகிக்கவே முடியாது. பட் ரைட்டிங்காக இதில் சில ஃப்ளாஸ் இருந்தது முதல் பாதியில் மட்டும். ஆனால் இரண்டாவது பாதி நீங்கள் பார்க்கும்போது அவர் என்னென்ன விஷயங்கள் இதில் சொல்ல வராரு, என்னென்ன விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த படம் எங்கே குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். இந்த கேஸ்ட் சண்டெல்லாம் முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைக் நம்ம நிஜமாலே ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது கொடுக்குது. உண்மையிலே சார்பட்டா பரம்பரையில் ரஞ்சித் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி கையாண்டாரோ அதே மாதிரி மாரி செல்வராஜ் ஸ்போர்ட்ஸை கையாளுறதுலேயும் நான் கில்லாடி தான். ஈவன் சில ஃப்ளாஸ் இருந்தாலுமே கூட, நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஹீரோ ஒருத்தர் மட்டுமே ஸ்கோர் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஃப்ளாஸ் இருந்தாலுமே கூட அந்த மேக்கிங்காக அந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி கையாண்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் மாரி செல்வராஜ் ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல படம். தீபாவளி வின்னர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய படங்களில் ஒரு ரொம்ப டீசெண்டான சூப்பராக இருக்கக்கூடிய படம். கண்டிப்பாக பார்க்கலாம்.